கோவை மாநகர திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. இன்று கோவை மாநகர ஆணையர் கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவங்க வழங்கின நிலையில அதை ஏற்றுக்கொண்டதா ஆணையர் சிவகுரு அறிவிச்சிருக்காரு. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அவங்க மீது தொடர்ச்சியான புகார்கள் எழுந்த நிலையில தலைமையின் அறிவுறுத்தலின் பேர்லயே இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. பதவி விலகலின் பின்னணி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்றுச்சு. தமிழகத்துல உள்ள 21 மாநகராட்சிகள்லயும் வெற்றி வாகை சூடினாங்க திமுக கூட்டணி. கும்பகோணம் மாநகராட்சியில காங்கிரஸ் மேயரை தவிர்த்து மற்ற 20 மாநகராட்சிகள்லயும் திமுகவினர் தான் மேயர் பதவியை வகிக்கிறாங்க. உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில 11 பெண் மேயர்கள் இருக்காங்க. அவங்கள கோவையை சேர்ந்த மேயர் கல்பனாவும் ஒருத்தவங்க. இவங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிபாரிசுல மேயரானவங்க அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு. இந்த நிலையில தான் இப்போ இவங்க தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத கட்சி நிர்வாகிகள் கிட்ட விசாரிச்சோம். ஆரம்பம் முதல்லே மேயர் கல்பனாவுக்கும் கோவை மாநகர திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே ஒத்து போகவே இல்லையா. காரணம், கோவையில மேயர் பதவியை பிடிச்சிடணும் அப்படின்னு பல சீனியர் புள்ளிகள் அதிகாரம் மிக்கவங்க முட்டி மோதிருக்காங்க. ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட விஷயங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எளிய பெண்புலத்திலிருந்து வந்த கல்பனாவுக்கு மேயர் பதவியை பெற்று தந்தாரு. ஆனா செந்தில் பாலாஜியின் கணிப்புமே பொய்யாகி போயிருக்கு. நாட்கள் செல்ல செல்ல கல்பனாவின் கணவர் ஆனந்த்குமாரின் தலையிடல் மாநகராட்சியில அதிகமாயிருக்கு. செந்தில் பாலாஜியின் ஆதரவோடு தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா சொந்த கட்சி நிர்வாகிகளுடன் தகராறு, மாநகராட்சி கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பஞ்சாயத்து, பக்கத்து வீட்டுல லடாய் அப்படின்னு அவர் மீதான அதிருப்தி பட்டியல் நாளுக்கு நாள் நீண்டுகிட்டே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேருவுக்கும் மேயருக்கும் ஆரம்பத்தில இருந்தே 7ஆம் பொருத்தம் தான். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவுல தப்பித்து வந்தவர் இப்போ அவரே சிறையில இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்க முடியாம நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க. அதே வேளையில நாடாளுமன்ற தேர்தலும் வர கோவை மாநகரத்துக்கு உட்பட்ட தொகுதிகள்ல பாஜக வழக்கத்தை விட அதிகமான வாக்குகளை பெற மேலும் நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க கல்பனா. அவங்கள பதவியை விட்டு நீக்கினா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காக திமுக தலைமையின் அறிவுறுத்தல்ல தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்யறதா கடிதம் கொடுத்திருக்காங்க. தலைமையின் இந்த முடிவு 2026ஆம் ஆண்டு தேர்தலையும் மனதில் வைத்துதான். அந்த வகையில மேயர் மாற்றம் கோவையோடு நிற்காது. திருநெல்வேலியில தொடங்கி தாம்பரம் வரை பல மாநகராட்சியில மேயர் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து நெல்லை மேயர் சரவணனும் தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்காரு.